சூப்பரான ஹெல்த்தியான ஒரு சிம்பிள் தால் கிச்சடி தான் பார்க்க போகிறோம். இது நேற்று நைட்டு நான் டின்னருக்கு தான் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நம்ம ரெசிபி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாதிக்கு பாதி அரிசி, பாதி பருப்பு அந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. இப்போ நான் 1.5 அழாக்கு தான் பண்ணியிருக்கேன். ஸோ 3/4 டம்ளர் அரிசி, 3/4 டம்ளர் பைத்தம்பருப்பு ப்ளஸ் துவரம்பருப்பு ரெண்டும் கலந்து 3/4 டம்ளர் ஊற வச்சுட்டுருக்கேன் ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி. இப்போ நம்ம ரெசிபி ஸ்டார்ட் பண்ணலாம். எப்பயும் போல் ப்ரெஷர் குக்கரில் எண்ணெய், சோம்பு, சீரகம், வெந்தயம், 2 காஞ்ச மிளகா போட்டுட்டு எப்பயும் போல் 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, 2 தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு லைனாக மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். மிளகா பொடி, மஞ்சள் பொடி, தனியா பொடி, உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே வெஜிடபிள்ஸ் நம்ம ஒன்று ஆட் பண்ண போகிறோம். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு நான் இப்படி ஆட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. வேறு வெஜிடபிள்ஸ் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நான் இதில் தண்ணி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அரிசியும் பருப்பும் சேர்ந்து 1 டம்ளர் அப்படின்னா அதுக்கு 3/4 டம்ளர் தண்ணி. இப்போ நான் இன்றைக்கி 1.5 டம்ளருக்கு நான் ஒரு 4.75 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்தோடனே ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நெய் குத்தி கொத்தமல்லி போட்டு ஒரு 5 விசில் விட்டு இறக்குனீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு வெஜிடபிள் தால் கிச்சடி ரெடி. திரும்ப வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணாமல் ப்ளெயினாக கூட தால் கிச்சடியாக நீங்கள் பண்ணிக்கலாம். இதுக்கு தொட்டுக்க தயிர், ஊறுகாய், அப்பளம் எல்லாமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி மேலே கொஞ்சமாக நெய் குத்தி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.